மோடி அவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த சுதந்திர நாட்டுக்கு அவர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னு அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு வந்துட்டு காங்கிரஸ் பண்ணனதை மோடி சார் பண்ணவே இல்லை. இன்னைக்கு வந்து பிஜேபி காங்கிரஸ் பண்ணதை பண்ணவே இல்லை. காங்கிரஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஒரு சுதந்திர இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுல அவருடைய பங்கு வந்துட்டு ஒரு பெரிய பங்கு. அது பிஜேபி வந்துட்டு சுதந்திரத்துக்கு என்ன பண்ணாங்கன்ட்டு தெரியாது. இப்ப வந்துட்டு ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த இந்தியாவை வடிவமைத்த நேருஜி அவர்கள் 14 ஆண்டுகள் வந்து சிறைச்சாலையில இருந்திருக்கிறாங்க இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு. இன்னைக்கு வந்து காந்தி அவர்கள் இன்னைக்கு RSS ஆல சுட்டு கொல்லப்பட்டவர். இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு வந்து அவர் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு இந்தியர்களும் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் மத வேறுபாடு பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்துட்டு RSS வந்து அவரை சுட்டு கொண்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்திரா காந்தி மேடம், காங்கிரஸ்ல இருந்து வந்த மேடம் இந்திரா காந்தி வந்துட்டு இன்னைக்கு அகாலிதள் வந்துட்டு இன்னைக்கு பஞ்சாப் எனக்கு தனி நாடு வேணும்னு கேட்டாங்க, அவர் தர மறுத்தாங்க, அவங்கள சுட்டு கொண்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ராஜீவ்காந்தி தலைவர் இந்த நாட்டுக்கு வந்து தமிழர்கள் ஈழ தமிழர்களுக்காக போய் உதவி செய்ய போயிட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அவர் வந்து சப்போர்ட் பண்ணல, IPKF அனுப்பி எங்களை தான் வந்துட்டு அவர் வந்துட்டு சப்ரஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ் ஈழர்களாக கொல்லப்பட்டவங்க. இன்னைக்கு காங்கிரஸ் மாதிரி உயிர் கொடுத்தவங்க இந்த நாட்டுக்காக யாருமே கிடையாது. காங்கிரஸ் மாதிரி வந்துட்டு இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் வடிவமைச்சவர்களே இந்தியாவோட சிற்பின்னா அது நேருஜி, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அது காங்கிரஸ் கட்சி தான். இன்னைக்கு இந்திரா காந்தி மேடம் இருக்கும்போது கூட இன்னைக்கு மத வேறுபாடு இல்லாம ஜாதி வேறுபாடு இல்லாம எல்லா மக்களுக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்தை கொண்டாந்தவங்களே அந்த மேடம் தான், இந்திரா காந்தி பீரியடல் தான். அவங்க தான் வந்துட்டு இன்னைக்கு இந்தியான்னா அது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் அடித்தள மக்களுக்கும் ஒரு நன்மை செய்திருக்காங்க. இன்னைக்கு இடஒதுக்கீட்டுல இருந்து எல்லாமே காங்கிரஸ் தான்.